ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக மார்க்கெட் லீவ் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஆக்சுவலாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். ஏன்னா நான் ஏன் இதை அப்டேட் பண்ணுறேன்னா கவர்மெண்ட் லீவு, அதனால மார்க்கெட்டும் லீவுன்னு சொல்லி யாரும் நினச்சிடாதீங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் அப்டேட், இவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை 49% வைக்கிறதுக்கு இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லோனு, நெக்ஸ்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ், இந்த செக்மெண்ட்டில் ஜூலையில் என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. இந்த செக்மெண்ட்டில் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 2023 தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாட்டி டிமர்ஜ் பண்ணாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 17.55% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 49% இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மோராட் இது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸில் அப்டேட்டு. ஆக்சுவலாக லாஸ்ட் ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 6% கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ மோராட் இது பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல அப்டேட்டு. டிசிஎஸோட நார்த் அமெரிக்கா ஹெட்டாக இருந்த முத்துசுவாமி பார்த்தீங்கன்னா இப்போ குவிட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட $50 பில்லியன் ஒர்த் ஆஃப் டிசிஎஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்குது. இப்போ அவர் ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. இது டிசிஎஸ்ல அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஃபினான்ஷியல் 22 to 23 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஃபினான்ஷியல் இயராக இருந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 23 இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. 500 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா 23 பேர் 500 கோடிக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த 23 பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக 500 கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணதுன்னு நினைக்கிறேன். அதில் 262 பீப்புள் 100 கோடி டு 500 கோடி அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 436 இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹையஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதில் 5.5 lakh to 9.5 lakh இன்கம் ரேஞ்ச் தான் அதிகமாக இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது நம்ம இன்கம் டேக்ஸ் கொடுத்த ஆர்டிகிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் அப்டேட். இன்ஃபோசிஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ், எஸ்ஏஏ செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்லாம் அக்யூசியேஷன் ஐடியாவில் இருக்கிறாங்க சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜியோகிராஃபிக்கல் செக்மெண்ட்டில் யூரோப்பு, யூஎஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸோட ஷாகில் பரேக் சிஇஓ அவர் தான் அப்டேட் கொடுத்துருக்காரு. இது இன்ஃபோசிஸில் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வராங்க. அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸோட இந்த ஹவுசிங் லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இவங்க ஐபிஓ வராங்க. ஸோ அந்த ஐபிஓட அந்த வேல்யூஷன் அவங்க சொல்கிறது 56,000 crores 59,000 crores வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஐபிஓக்கு செப்டம்பர் பாதியில் வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செப்டம்பர் ஹாஃபில் இந்த ஐபிஓ குறித்தான டீட்டெயில்ஸ் வெளியாகும்னு சொல்கிறாங்க. ஜூன் மந்தில் அவங்க செபிட்ட இந்த டிராஃப்ட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அந்த பேப்பரில் இது ஐபிஓக்கு வேண்டிய இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செபிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது 7,000 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அந்த ஐபிஓ மூலமாட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சில சேஞ்சஸ் இருக்குது. 6,300 crores to 6,600 crores வரைக்கும் அது கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட் ரைசிங் இந்த ரேஞ்சுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பஜாஜ் ஃபைனான்ஸோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 lakh crore இருக்குது. அதாவது மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. சந்தை மூலதனம் 4 லட்சம் கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனத்தோட சந்தை மூலதனம் 2.46 lakh crore இருக்குது. ஸோ இப்போ ரிசர்வ் பேங்கோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது அந்த கம்பெனியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அந்த ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. புனேயை தலைமையிடமாட்டு கொண்டு, அதாவது புனேயை ஹெட் குவார்ட்டராட்டு கொண்டு தான் இவங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இவங்களுக்கு 7.65 crores கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தோட அசட் மட்டும் 91,370 crores இருக்குது. 32% growth இருக்குது. ஆக்சுவலாக இவங்க ஐபிஓ வராது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் பேண்ட் 550 ரூபாலேருந்து 570 ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லி அந்த பஜாஜ் கம்பெனியோட ஆஃபீஸர் சொல்கிறாங்க. இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வராங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்க ஐபிஓன டீட்டெயில்ஸ் வரட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குயிக் காமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு கம்பெனி போட்டியாட்டு வராங்க. பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், அடுத்தது ஜெப்டோ. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த குயிக் காமர்ஸ் பிஸ்னஸில் கோல் வச்சிட்டு இருக்கிறாங்க 2021 அப்புறம். இப்போ இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஆட்டு பார்த்தீங்கன்னா ஓலா என்ட்ரி கொடுக்குறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணோடனே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். புரிஞ்சுதா? அதான் குயிக் காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட் இவங்க எல்லாம் இந்த டைப் ஆஃப் செக்டரில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இப்போ ஓலாவை என்ட்ரி கொடுக்குறாங்க. ஜெப்டோ, ஜொமேட்டோ, பிளிங்கிட் 2021 பார்த்தீங்கன்னா அந்த செக்டரில் இருக்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட் அந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டோட மார்க்கெட் வேல்யூவே கிட்டத்தட்ட $5 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குது. ஸோ வித்தியாசமான முயற்சிகளை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் எல்லாமே இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் ஈடுபட்டு வராங்க. இப்போ ஓலா என்ன சொல்கிறாங்கன்னா ரோபோட்டை பயன்படுத்த இருக்கிறாங்க இந்த பணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட அந்த கிடங்குகள் இருக்குல்ல, அங்கே வந்து அவங்களோட ரோபோட்டை பயன்படுத்த இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோபோக்கள் வந்து சோர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓலாவோட நிறுவன தலைவராக இருக்கிற பவிஷ் அகர்வால். 2500 3500 சதுர அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோ கிடங்கு குடியிருப்பு பகுதியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்டரை பிரித்து கொடுக்கறதுக்கு சராசரியாக 4 மினிட்ஸ் தேவைப்படும் சொல்கிறாங்க. ஒரு நேரத்தில் வந்து ஓலா நிறுவனத்தோட டார்க் ஸ்டோரில் வந்து 6250 யூனிட்கள் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க் ஸ்டோர்கள் மூலம் மட்டும் பணிகளை விரைவாட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உணவு டெலிவரி சோதனையில் பார்த்தீங்கன்னா பல முயற்சிகளை வந்து ஓலா வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த விநியோகத்துறையில் வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி அவங்க ரோபோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மோராலிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா கொடுத்த அப்டேட்டு குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்டில் அவங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு ஜஸ்ட் 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட 9000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாப்பீஸ் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு, ஸ்மால் சில்ட்ரனுக்கு ட்ரெஸ்ஸு, டைஃபர்ஸ், நெக்ஸ்ட் வந்து பவுட்ரு, ஷாம்பு இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது கேரளாவில் கோழிக்கோட்டில் பார்த்தீங்கன்னா தலைமையிடமாட்டு கொண்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஆக்சுவலாக 2020 இவங்க மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுறாங்க. 1.80 ரூபீஸில் தான் இருக்குது, அதாவது ₹1.80. இன்னைக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் ₹181 இருக்குது. 2021 கூட இதோட ஷேர் ப்ரைஸ் ₹2.5 தான் இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 1 இயரில் மட்டுமே 1634% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2024 ஸ்டார்ட் பண்ணி இந்த 7 மந்த்ஸில் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 181% இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கூட எடுத்து பார்த்தா கூட 22% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 9.48 ரூபீஸாக இருக்குது. 52 வீக் ஹை வந்து ₹181 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் சர்வைலன்ஸ் மெஷர் ஸ்டேஜ் 2 அதுக்குள்ள இருக்குது. அதாவது முதலீட்டாளர் இன்வெஸ்டர்ஸோட சேஃப்டி பேஸ் பண்ணி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ஸ்டாக்கை அந்த செக்டாருக்குள்ள வச்சுருக்காங்க. என்ஹான்ஸ் சர்வைலன்ஸ் மெஷர் ஸ்டேஜ் 2 அது கீழே வச்சிருக்காங்க. மோராலிட்டி என்ன கேட்டால் இப்போலாம் என்ட்ரி கொடுக்குறது ரிஸ்க்கு. பட் நான் இது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது வேண்டி நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். யாரும் போய் தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. ரிஸ்க் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதாவது இது வந்து பீரியாடிக் கால் ஆக்ஷன் அடிப்படையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி பேபிஸுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 1994 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போ 2024 கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 4 வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 9000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து பாப்பீஸ் கேர் அப்படிங்கிற ஷேரை பற்றி பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்ட் வந்து யார்கிட்டலாம் இருக்குன்னு தெரியல, யார்கிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்லி எஸ்ஐபியில் மாதம் ₹10,000 வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபண்டு வந்து ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்டு 24 lakh வருது. அதாவது 20 இயர்ஸுக்கு கணக்கு. ஸோ மாதம் ₹10,000 வச்சு பார்த்தா 24 lakh வருது. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்தில் அவங்க அந்த ஃபண்ட் வந்து 20 year ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதோட க்ரோத் வந்து அந்த 24 lakh இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ 2.30 crores வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிஏஜிஆர் க்ரோத் 19.41% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபண்டு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா 10 lakh நீங்கள் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கீங்க ஃபண்டு 2004 ஆகஸ்ட் 16 அந்த டைமில் தான் அவங்க கொண்டு வராங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா 4.56 crores தான் இருக்குது. 21.09% சிஏஜிஆர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் வேல்யூ டிஸ்கவரி ஃபண்ட் வந்து அவங்களோட 20 year ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்து அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணால் இந்த ஃபண்டு வந்து யாருக்கிட்டலாம் இருக்கோ அவங்க வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து Q1ல எஃப்ஐஎஸ் வந்து சில கம்பெனிஸில் வந்து ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் JSW எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா 7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக எஃப்ஐஎஸோட ஸ்டேக் வந்து இப்போ JSW எனர்ஜியில் 15.37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த Q1ல பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது NHPCயில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2.2% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ NHPCயில் எஃப்ஐஎஸோட ஷேர் ஹோல்டிங் இப்போ 8.96% இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிப்லாலையும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Q1ல 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25.82% இருந்துச்சு சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். இப்போ அது வந்து
27.82% இருக்கு. நெக்ஸ்ட் பாஷ் இந்த ஷேர்ல வந்து 1.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸோட ஸ்டேக் இந்த கம்பெனியில் இப்போ 5.96% இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அது 4.1% இருக்கு. நெக்ஸ்ட் மேன்கைண்ட் ஃபார்மால 1.7% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 11.58% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மால இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. டிவிஸ் லெபார்டரிஸ்ல 1.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 16.16% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஃப்ஐஎஸோட ஷேர் ஹோல்டிங். நெக்ஸ்ட் வேதாந்தால 1.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10.23% இருக்கு வேதாந்தால எஃப்ஐஎஸோட ஷேர் ஹோல்டிங். கனரா பேங்க்ல 1.3% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கனரா பேங்க்ல எஃப்ஐஎஸோட ஷேர் ஹோல்டிங் வந்து 11.89% இருக்கு. ட்ரெண்ட்ல 1.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 26.81% இருந்தது சேம் பீரியட் லாஸ்ட்ல. இப்போ அது வந்து 27.87% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கெயில பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1% வந்து ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 14.17% இருந்தது இப்போ வந்து 15.22% மாறி இருக்கு. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து சில கம்பெனிஸ்ல இந்த Q1ல வந்து ஸ்டேக் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது குறித்தான அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வர வாரத்தில் வந்து எந்த கம்பெனிஸோட டிவிடெண்டுக்கெல்லாம் ரெக்கார்ட் டேட் வருது அதெல்லாம் பார்க்கலாம். துருவ் கன்சல்டன்சி சர்வீஸ் 25 காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 26 ரெக்கார்ட் டேட். மணப்புரம் ஃபினான்ஸும் அதே சமயத்தில் தான் வருது. அவங்க ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட். வெல்கா ஸ்டீல்ஸ் வந்து ₹2.50 காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் இன்ஜினியரிங் ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ 4 ஷேர், அதாவது 4 ஷேர் சொல்லியிருக்காங்க. எவ்ரி 1 ஷேர் வந்து 4 ஷேர் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ₹40 எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 27 அமர் ஜோதி ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து ₹2.20 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனல் டிவிடெண்ட். அடுத்து KDDL ₹4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KSC லிமிடெட் ₹30 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் போர்டு வந்து ₹0.4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் வந்து ₹0.6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வின்சார் மிஷின்ஸ் வந்து ₹0.5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயத்தில் ஸ்டாக் ஸ்பிளிட் வருது. ஆகஸ்ட் 27 ரெக்கார்ட் டேட்டு. 1:10 அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கு. ஆதித்யா விஷன் அப்படிங்கிற கம்பெனி. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 28 ஆஷி இந்தியா கிளாஸ் ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்சி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் மோட்டார் ₹20 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹசூர் மல்டி ப்ராஜெக்ட் வந்து ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் போர்டு வந்து ₹19 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் கம்பஷன் இந்தியா ₹5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிகாச் இண்டஸ்ட்ரி ₹0.1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூகன் இந்தியா ₹1.5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 28 ஸ்டாக் ஸ்பிளிட் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ வந்து ₹10 இருக்கிறத இப்போ 1 கொண்டு வராங்க. ஷேக் வாட்டி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 29 டிவிடன் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்ட் டேட்டு. ஸோ ஏஎம்ஜி லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து ₹0.2. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹோண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட்ஸ் ₹17.50. ஐஜி பெட்ரோ கெமிக்கல் ₹7.5. போர்ட் ஆஃப் ஜம்மா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ₹1.3. மல்டிபேஸ் இந்தியா ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புடும்ஜி பேப்பர் ப்ராடக்ட்ஸ் போர்ட் ₹0.6. ரேடியன் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ₹2.5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 ரெக்கார்ட் டேட்டு. பிர்லா அடுத்தது ஆகஸ்ட் 30 பிர்லா ப்ரெசிஷன் டெக்னாலஜி ₹0.05. பாம்பே மெட்ரிக் சப்ளை செயின் ₹0.45. கேரியர் ₹1. டே இச்சி கார்காரி அப்படிங்கிற ஒரு ஷேர் ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோக்கஸ் லைட்டிங் அண்ட் ஃபிக்சர்ஸ் வந்து ₹0.5. கணேஷ் ஹவுசிங் கார்பரேஷன் போர்ட் ₹11 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ₹2.52. ஜாஸ்ட் கவுஜிங் டெக்னாலஜி ₹2.5. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ₹2 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. JTL இண்டஸ்ட்ரீஸ் ₹0.25. கஜாரியா செராமிக்ஸ் ₹6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோயில் லிமிடெட் வந்து ₹2.55. நேஷனல் ஃபிட்டிங்ஸ் வந்து ₹15 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட் ஆஃப் நாவா $4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NCC ₹2.2. ஆயில் இந்தியா போர்டு ₹2.5. POCL என்டர்பிரைசஸ் ₹2.5. PFC பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ₹3.25. ப்ரீவஸ்ட் டென் ப்ரோ ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குயிக்கில் டெக்னாலஜி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா $3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராயல் ஆர்ச்சிட் ஹோட்டல்ஸ் ₹2.5. ஜால்சர் எலக்ட்ரானிக்ஸ் ₹2.5. சரடா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சங்கர்லால் ராம்பால் டை கெமிக்கல்ஸ் ₹0.05. சாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி ₹2.7. சுயோக் டெலிமேட்டிக்ஸ் வந்து ₹1.25. சாப்ஸ்டிக் சேஃப் டெபாசிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நீல்கிரி டீ எஸ்டேட் கம்பெனி ₹7 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா போர்டு வந்து ₹47.34 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஜயா டைனஸ்டிக் சென்டர் வந்து ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இதெல்லாம் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நான் சொன்ன டேட்டில் தான் அந்த ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் டேட்டுனா ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஷேர் வாங்கியிருந்தா தான் அந்த டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடன் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான அப்டேட். ஃபினான்ஷியல் 26ல டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் மட்டும் $65 பில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. 2030 வந்து $350 பில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 2022ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்து $165 பில்லியன் இருக்கு. இதுல டொமஸ்டிக் சேல்ஸ் மட்டுமே $125 பில்லியன், எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா $40 பில்லியன் இருக்கு 2022ல. இதுல சிஏஜிஆர் growth பார்த்தீங்கன்னா 10% எடுத்து பார்த்தாலே 2030 வந்து $350 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்போர்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மோரரட் இது வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவோட டெப்ட் மார்க்கெட்டில் 11,366 கோடி வந்து இந்த ஆகஸ்ட்ல வந்து இன்ஃப்ளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 ட்ரில்லியனை வந்து தாண்டி இருக்கு இந்த டெப்ட் மார்க்கெட்டோட வேல்யூ. ஸோ மோரோவராட் பார்த்தீங்கன்னா மந்த்லி வைஸ் எடுத்து பார்க்கும்போது 22,363 கோடி வந்து இந்தியன் டெப்ட் மார்க்கெட்டில் ஜூலையில் வந்து நெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே ஜூனில் வந்து 14,955 கோடியாக இருந்துச்சு. மேலே வந்து 8,760 கோடியாக இருந்துச்சு. பட் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 10,949 கோடியை வந்து அவங்க வெளியே எடுத்திருந்தாங்க. இப்போ 2024 இந்த ஆகஸ்ட்டில் வந்து எஃபிஐஸோட அந்த நெட் இன்வெஸ்ட்மெண்ட் டெப்ட் மார்க்கெட்டில் 1.02 ட்ரில்லியனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெப்ட் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது வந்து முந்தின மந்த் கூட, அதாவது ஜூலை கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆகஸ்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் இருந்தாலும் ஜூலையில் வந்த மாதிரி ஆகஸ்ட்டில் வருமானு தெரியல. ஏன்னா ஜூலையில் 22,363 கோடியாக இருக்குது. ஆகஸ்ட்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11,363 கோடி தான் இன்ஃப்ளோ ஆயிருக்கு. மோரரட் வந்து இந்தியா டெப்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட் லீவ்னாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.